ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, ப்ரீவியஸாக வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பை பண்ண ஸ்டாக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம பார்த்தோம்னா ஈக்விட்டோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து பை பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 9700 கோடி இருக்குது. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 81 இருக்குது. ஸோ இது நியர்பை 51 வீக் ஹை கிட்ட இருக்கு. ஸோ இதனால ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 13.15% அண்ட் இதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 14.4%. இதோட ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 17%. ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதிகமாக பை பண்ணனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இப்போ நியர்பை 52 வீக் ஹைல இருக்கு. ஸோ இதோட எம்எஃப் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 37.9%. ரீசெண்டாக மட்டும் பார்த்தீங்கன்னா 24.5% ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஸ்டாக் வந்து இப்போ ஹைல இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இவங்க வந்து பெட்ரோல், கெரோசின் அண்ட் டீசலுக்கான ஆயில் இன்ஜின்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இவங்க வந்து 5700 கோடி மார்க்கெட் கேபிட்டல் வச்சுருக்காங்க. இதோட ஸ்டாக்கோட பி பார்த்தீங்கன்னா 17.4 இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதோட ஹை பார்த்தீங்கன்னா 443 அண்ட் லோ வந்து 129. இதோட எம்எஃப் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 19.9%. இப்போ ரீசெண்டாக மட்டும் 8% ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிர்லோஸ்கர் ஆயிலில் வந்து எஃப்ஐஐ வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஐஐ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டும் வந்து 8% வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து பிவிஆர் சினிமாஸ். ஸோ பிவிஆர் சினிமாஸ் வந்து இது வந்து ஒரு மீடியா ஓரியன்டான கம்பெனி. ஸோ இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 13,000 crores இருக்குது. இதோட ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. ஸோ வந்து ரீசெண்டாக மீடியா இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லாமே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதது தான் இது ரீசன். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஸோ இதோட மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 26.8% அண்ட் ரீசெண்டாக மட்டும் 6.2% வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 2215 ரூபா. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 1336 ரூபா. இப்போ கரண்டாக வந்து 1385 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நியர்பை 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து எலின் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 866 கோடி தான். இதோட ஸ்டாக்கோட பி பார்த்தீங்கன்னா 32.3% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 6.7% இருக்கு. ஸோ இதோட ஸ்டாக்கோட ஹை வந்து 245 ரூபா. லோ பார்த்தீங்கன்னா 116 ரூபா. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 176 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கம்மி தான், 0.16%. இதோட எம்எஃப் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 16% அண்ட் ரீசெண்டாக மட்டும் எஃப்ஐஐ வந்து இதில் 5.7% ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா சோனா பிஎல்டபிள்யூ. ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 30,000 கோடி. ஸ்டாக்கோட பிஏ பார்த்தீங்கன்னா 28.9 இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரி பிஏ விட இது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோம்னா 18.3% அண்ட் இதோட டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கம்மி தான், 0.13% தான். இதோட ஹை பார்த்தோம்னா 608 அண்ட் லோ வந்து 397. இப்போ கரண்டாக வந்து 520 ப்ளஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எம்எஃப் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 27.0% அண்ட் ரீசெண்டாக மட்டும் 5.2% இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதேமாரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஜென்சா டெக்னாலஜிஸ், கோஃபோர்ஜ், மஹேந்திரா, சைனஜன், ஐடிஎஃப்சி, பயோகான், டேட்டா பேட்டர்ன்ஸ், இபிஎல், ஷேப்பியர் ஃபுட்ஸ், இதமாரி எல்லாம் இதுலேயும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ அண்ட் டிஐஸ் வந்து இதில் வந்து சில சிமிலரான ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்கையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.